இந்த டாக் பேக் நம்மளை ரொம்ப கடுப்பேற்றுறான் மயிலாடு. என்ன பண்ணுறது? ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் TalentExpress. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ரிக் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து யூடியூப் ட்ரிக்ஸ் வீடியோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, இது யூஸ்வலான ஒரு மெத்தட் தான், ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட். பல பேருக்கு வந்து ஜாப் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். அதில் முக்கியமாக நிறைய பேருக்கு ஜாப் எப்படி தேடுறதுனே தெரியாது. கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கணும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிற ஒர்க்ஸாக இருந்தாலும் சரி, எப்படி தேடுறது அப்படின்னே தெரியாது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது, அதுவும் நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லாமல் யூடியூப்லேயே நம்மளால் வந்து லோக்கல் ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ண முடியும். சர்ச் பண்ணி நமக்கான ஜாப்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எப்படின்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை சர்ச் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச்சை கிளிக் பண்ணிக்கிட்டு தமிழ் கீபோர்டை நான் இங்கிலீஷ் கீபோர்டை மாற்றிக்கிறேன். இப்போ வந்து உங்களோட அதாவது ஜாப்ஸ் இன் அப்படின்னு போட்டு உங்களுடைய சிட்டி நேமை வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஜாப்ஸ் இன் பாண்டிச்சேரின்னு கொடுக்குறேன். ஜாப்ஸ் இன் பாண்டிச்சேரி போட்டு சர்ச் பண்ணி அப்படியே பார்க்கக்கூடாது. அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. இதை சர்ச் கொடுத்துட்டு மேலே மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து சர்ச் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நார்மலாக அப்படியே சர்ச் பண்ணால் பழைய வீடியோஸ் எல்லாமே கலந்து வரும். நீங்கள் சர்ச் ஃபில்டரில் போயிட்டு டேட்டை வந்து ஃபில்டர் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்லோட் டேட் வந்து எனி டைமில் இருக்குது. அது வந்து நீங்கள் திஸ் வீக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரீசெண்டான ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். லாஸ்ட் ஹவர் டுடேலாம் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி என்ன போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வரும். பட் இந்த வாரத்துக்குள்ளே போட்டால் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் கிடைக்கும். திஸ் வீக் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வேகன்சி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த டிராஃபிக்லாம் இல்லாமல் இருக்கும். திஸ் வீக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாஸ்ட் கீயை வந்து அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வரும் பாருங்க. கேன்சல் பட்டன், அப்ளை பட்டன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸோடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து பாண்டிச்சேரியில் போஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கான வந்து வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. சாரி, போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட், அதாவது அசிஸ்டன்ட் போஸ்ட். இப்போ வந்து நான் கெஸ்டட் அசிஸ்டன்ட் அதோடைய ரெக்ரூட்மெண்ட்டு, அதுக்கான டீட்டெயில் வந்து வருது. அது கீழே வந்தீங்கன்னா அதுதான் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸு. சென்னை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். இதில் வந்து உங்களோட ஸ்டேட், உங்களோட டிஸ்ட்ரிக்டில் ஜாப் வேகன்சி வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே சஜஷனில் காட்டும். அப்படி வரலைன்னா வந்து போஸ்ட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பார்க்குற வீடியோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப சில வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிலீஃபாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தோன்னே அதை மொத்தமாக நம்பி அதில் நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டோ எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இந்த மாதிரி உங்கள் இன்டர்வியூ வர மாதிரி வர வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், அமௌண்ட் பே பண்ணால் தான் ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா ஸ்கேம்ஸ், ஃபேக்ஸ்லாம் நடக்குது. அதில் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. இது எல்லா அப்ளிகேஷன்லையுமே இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்காதீங்க.
அது உண்மையான ஜாபா, அது ட்ரூவா அப்படின்றத செக் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். உங்களுடைய லோக்கல் டவுனில் இருக்கிறதுனால நேரில் நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ரியலாக இருந்தாலும் சரி, ஃபேக்காக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபில்ட்ரு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ஏன் இப்படி ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் தேடி தேடி ஓஞ்சிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் தேடி தேடி நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறதே விட்டுட்டிங்களா? இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது, ஜாப் சர்ச் பண்ணவே தெரியாமல் நம்ம ஜாப் இல்லை அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஜாப் தேடும்போது தான் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள் எத்தனை பேர் ஜாப் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றது கம்பெனிஸ்க்கு தெரியும். அது ஒரு அவேர்னஸாக மாறும். அப்படி மாறும்போது நிறைய பீப்புளுக்கு வந்து டேலண்டடான பீப்புளுக்கு, ஸ்கில்டு இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்கும். இல்லை அது சம்மந்தமான உங்களோட ஸ்கில்லை இன்னும் அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான உங்களுக்கு சோர்ஸஸ் நிறையாவே இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து ஜாப் தேடாமல் இருக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு சிம்பிளான வீடியோ தான், சிம்பிளான ஒரு விஷயந்தான், பேசிக்கான விஷயந்தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷன், இன்னும் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லேபிள் பீப்புளுக்கு எஜுகேஷன் மட்டும் கண்டிப்பாக பத்தாது. அதே மாதிரி எஜுகேஷனை மட்டுமே நம்பி உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா எஜுகேஷனை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தம் இல்லாத சில ஸ்கில்ஸ்லாம் வந்து உங்களுடைய நீங்கள் படிக்கிற ஸ்கூல்ஸ்லேயே வந்து இந்த பேசிக், இந்த சுய தொழில் சொல்கிறாங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ அது சம்மந்தமான ஸ்கில்ஸும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன்னா அதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப எல்லா ஸ்கில்ஸுமே நீங்கள் லேர்ன் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாஃப்ட் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில்ஸு, ஸோ அதை தாண்டி லேபர் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமான விஷயம், இதெல்லாம் வந்து படிக்காதவங்க தான் பண்ணணும், லிட்ரேட்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதனால் உங்கள் லைஃப்பை சர்வை பண்ணுறதுக்கு எப்பயுமே எஜுகேஷனை விட ஸ்கில்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஸ்கில்ஸை நீங்கள் வந்து ஒழுங்காக படிக்கிறதுக்கும் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு எஜுகேஷன் வந்து ஒரு சின்ன ஒரு ஏணியாக இருக்கும். அதனால் எஜுகேஷன் வந்து முக்கியம்தான், ஆனால் எஜுகேஷன் மட்டுமே முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.